Hello students, welcome to Max Thirka channel. 7th standard Samachir book term 3 chapter 5 statistics la exercise 5.2 la irka sums paakalam. So இந்த exerciseல mode நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம மீன் கண்டுபிடிச்சோம் 5.1ல். இப்போ வந்து நம்ம மோட் கண்டுபிடிக்கணும். மோட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாலாம் எதுவும் நமக்கு இல்லை. மோட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எந்த நம்பர் இருக்கோ அதுதான் அதோட மோடு. இப்போ 2 அப்படின்னா 2 வந்து 10 டைம்ஸ் இருக்குது, அதான் ஜாஸ்தியாக 2s தான் நிறையா இருக்குன்னா அதுதான் அதோட மோடு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூஸ் என்ன பண்ணணும்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஏறு வரிசையில் எழுதிக்கணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வேல்யூஸ், இப்போ 2 எவ்வளோ இருக்குது, 3 எவ்வளோ இருக்குது, 4 எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம எழுதணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த மோட் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டான்னு கொடுத்துட்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க வேல்யூஸை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இப்போ நம்ம எழுதலாம். ஸோ கொடுத்துருந்த டேட்டாஸ் எல்லாமே இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது 2 பார்த்தீங்கன்னா 5 2s இருந்துச்சு, 3 1 3 தான் இருந்தது, 3 4s 5 2s. ஸோ அந்தபடி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எதுன்னு பார்த்துக்கலாம். 2 வந்து 5 இருக்குது, அண்ட் 3 வந்து 1 தான் இருக்குது, அண்ட் 4 வந்து 3 4s இருக்குது, 5 வந்து 2 இருக்குது, அதுக்கப்புறம் 6 வந்து நமக்கு 2 இருக்குது, 7ம் நமக்கு 2 தான் இருக்குது, 8 வந்து ஒரே ஒரு 8 மட்டும்தான், 10 வந்து ஒரே 10 மட்டும்தான். ஸோ எது மேக்ஸிமம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 மட்டும்தான் மேக்ஸிமம் நம்பர்ஸில் இருக்குது. 2 வந்து 5 டைம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எப்படி எழுதுறது அப்படின்னா, ஸோ இதோட மோட் என்ன அப்படின்னா மோட் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டாஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து என்ன இருக்குது, 2 தான் இருக்குது. இப்போ 2 தான் இதோட மோட். புரியுதுங்களா? ஸோ 2 occurs maximum number of times, mode of data is 2. 2 தான் இந்த சம்மோட ஆன்சர். இது ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் கொஷின் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். Second question, the number of points scored by a kabaddi team in 20 matches are 36, 35, 27, 28, 29, 31, 32, 31, 35, 38, 38, 31, 28, 31, 34, 33, 34, 31, 30, 29 சொல்லிட்டு 20 மேட்சஸோட ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மோட் ஆஃப் த கோல்ஸ் ஸ்கோர்ட் பை தேம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து மோடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மோடுன்னு என்னது அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இந்த வந்து பாயிண்ட் ஸ்கோர் வந்து நிறைய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்கோர் எது இருக்கோ அதுதான் இதோட மோடு. இப்போ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும், அரேஞ்சிங் த பாயிண்ட்ஸ் ஸ்கோர்ட் இன் அசெண்டிங் ஆர்டர். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே வேல்யூஸ் எல்லாமே வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எந்த ஸ்கோர் இருக்கோ அதுதான் இதோட மோடு. இப்போ நம்ம சம் எழுதிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 20 மேட்சஸோட ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கோர்ஸை ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ அரேஞ்சிங் த ஸ்கோர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் வி கெட் எப்படி அப்படின்னா 20 மேட்சோட ஸ்கோர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ 20 மேட்சோட ஸ்கோர்ஸையும் அசெண்டிங் ஆர்டரில், அதாவது ஸ்மால் டு பிக்காக நம்ம எழுதிக்கணும். இப்போ எழுதிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம எவ்வளவு ஸ்கோர்ஸ் இருக்குது. இப்போ 27 தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ 27 எவ்வளோ டைம் ஸ்கோர் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் 1 டைம் தான். அகெயின் 28 பார்த்தீங்க அப்படின்னா 28 ஸ்கோர் வந்து 2 டைம்ஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு 29ம் 2 டைம்ஸு. அப்புறம் 30 1 டைம் தான், 1 டைமு. நெக்ஸ்ட்டு 31 நமக்கு 1 2 3 4 5 டைம்ஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் அகெயின் நமக்கு 32 பார்த்திங்கன்னா 1 டைம் தான். 33 பார்த்திங்க அப்படின்னா அதுவும் நமக்கு 1 டைம் தான். 34 பார்த்திங்க அப்படின்னா 1 2 டைம்ஸ் வந்திருக்கு. 35 நமக்கு 2 டைம்ஸு. 36 நமக்கு 1 டைமு. 38 அப்படிங்கிற ஸ்கோர் வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் மெஜாரிட்டி, அதாவது மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து வந்தது வந்து இந்த 31 தான் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு தெரியுது நல்லாவே 31 தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 31 occurs maximum number of times. So the mode of score என்ன அப்படின்னா ஸ்கோர்டு என்னது அப்படின்னா நமக்கு 31 தான். 31 தான் இதோட ஆன்சர்.
உங்களுக்கு செகண்ட் கொஷினோட ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம தேர்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் ஒன், the ages in years of 11 cricket players are given below. 11 cricket players-ஓட ஏஜ் வந்து இயர்ஸில் கொடுத்துருக்காங்க. 25 years, 36 years, 39 years, 38, 40, 36, 25, 25, 38, 26, 36 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மோட் ஆஃப் தயர் ஏஜஸ். அவங்க ஏஜோட மோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எந்த ஏஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சம் எழுதிக்கலாம். 11 கிரிக்கெட் பிளேயர்ஸோட ஏஜஸ் கொடுத்துருக்காங்க, இயர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட மாடு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட் நம்ம எப்போ எப்படி எழுதுவோம், அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எந்த ஏஜ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கிரிக்கெட் பிளேயரோட ஏஜஸ் கொடுத்துருந்தாங்க, அது அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டோம். நமக்கு 25, 25, 25னும் இப்போது நம்ம கொடுத்துருந்ததை ஸ்மால் டு பிக்காக நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எந்த ஏஜ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 25 பார்த்தீங்க அப்படிங்கிறது வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்குது, 3 டைம்ஸ் இருக்குது. 26 நமக்கு 1 டைமு. 36 ஏஜில் இருக்கவங்க நமக்கு 3. அதுக்கப்புறம் 38ல் இருக்கிறவங்க 2 அண்ட் 39ல் இருக்கவங்க 1, 40ல் இருக்கவங்களும் 1. ஸோ இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஏஜில் இருக்கவங்க யார் அப்படின்னு சொன்னால் இந்த 25ம் இந்த 30யும் இல்லையா. இவங்க 2 பேர் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்காங்க. ஸோ நமக்கு 25ம் 36ம் அக்கர்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ். இதுதான் வந்து நமக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ த மோட் ஆஃப் ஏஜ், த மோட் ஆஃப் தேர் ages is equal to 25 and 36. புரியுதுங்களா. ஸோ மோட் ஆஃப் தேர் ஏஜ் என்னது 25 and 36. இது ரெண்டும் தான் இதோட ஆன்சர். இது தேர்ட் கொஷினோட ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் கொஷின் பார்க்கலாம். இது தேர்ட் கொஷினோட ஆன்சர். ஃபோர்த் கொஷின், ஃபைண்ட் த மோட் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 32 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 12, 14, 12, 16 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மாடு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எது இருக்கோ, டைம்ஸ் எது இருக்கோ அதுதான் அதோட மாடு. ஸோ கொடுத்துருக்கதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், வேல்யூஸ் எல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ இப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்தா நீங்கள் டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ டேலி மார்க்ஸ் அப்படிங்கிறது டேப்லர் காலம் போட்டு 12 எவ்வளோ டைம்ஸு, 13 எவ்வளோ டைம்ஸு, 14 எவ்வளோ டைம்ஸ், அதே மாதிரி தான். இப்போ நான் எழுதி வந்து டேலி மார்க் இல்லாமல் நமக்கு வந்து நம்பர்ஸில் எழுதி காமிச்சேன். நீங்கள் டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணாலும் டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த மெத்தடும் இதுக்கு பொருந்தும். நான் இந்த சம்மை வந்து நான் டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 32 வேல்யூஸும் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். எழுதினதுக்கப்புறம் நம்ம டேலி மார்க்ஸ் வந்து பாக்ஸ் போட்டு நமக்கு 12 எவ்வளோ டைம்ஸு, 13 எவ்வளோ டைம்ஸு, 14, 15, 16, 17, 18 எவ்வளோ டைம்ஸுங்கிறது நான் இப்போ டேப்லெட் காலம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாஸை அரேஞ்சிங் இந்த டேட்டா இந்த அசெண்டிங் ஆர்டர் ஃபார்மில் எழுதிக்கணும். ஸோ 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. ஸோ இது வந்து 32 டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்க. 32 டேட்டாஸும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு டேப்லர் காலம் போட்டு டேலி மார்க் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்லா சம்ஸும் டேலி மார்க்கில் எழுதினாலும் எழுதலாம். பட் ஆனால் ஸ்மால் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ்க்கு தேவையில்லை. இப்போ லார்ஜ் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் லாஸ்ட்டு சம்மில் டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். ஸோ இப்படி டேப்லர் காலம் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரூலில் பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்வேஷன்ஸ். ஸோ என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க, ஸோ அதை அப்சர்வேஷன்ஸ்னு எழுதிக்கணும். செகண்டில் அந்த அப்சர்வேஷன்ஸுக்கான டேலி மார்க்ஸ் நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் அந்த டேலி மார்க்ஸ் வந்து எவ்வளோ ஃப்ரீக்குவென்சியில் இருந்தது அப்படிங்கிறது எவ்வளோ எழுதணும். ஓகேங்களா. இப்போ நம்ம அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா 12னு ஒரு நம்பர் இருந்தது, 13 இருந்தது, 14, 15, 16, 17, 18 and 19 இருந்தது. இந்த அப்சர்வேஷன்ஸ்க்கெல்லாம் டேலி மார்க்ஸு. ஸோ 12 எவ்வளோ டைம்ஸ் இருந்துச்சு, 3 டைம்ஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 12 எவ்வளோ டைம்ஸு, 3 டைம்ஸு. அப்போது 1, 2, 3 டேலி மார்க். நெக்ஸ்ட்டு 13 எவ்வளோ டைம்ஸு, அதுவும் நமக்கு 3 டைம்ஸு. ஸோ டேலி மார்க். 14 பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 டைம்ஸு. ஸோ 1, 2, 3, 4 அப்புறம் 5ங்கிறது க்ராஸாக. நெக்ஸ்ட்டு 15 பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்குது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு 16 பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ
1 2 3 4 5 then 6. 17 2 times இருக்குது. ஸோ 17 2 times. ஸோ 2 timesனால் 1 2. 18 வந்து 1 time தான். ஸோ 1 19ம் 1 time தான். புரியுதுங்களா? இப்போ டேலி மார்க்ஸ் நம்ம எழுதிட்டோம். இதோட ஃப்ரீக்வென்சி. ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வென்சி எவ்வளவு? இங்கே 3, இங்கேயும் 3, இங்கே 5, அப்புறம் இங்கே 10, இங்கே 6, இங்கே 2, இங்கே 1, இங்கே 1. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வென்சிங்கிறது பார்த்திங்களா 10, 10ங்கிறது 15. ஸோ இதுதான் இதோட மாடு. புரியுதுங்களா? புரியலையா? ஸோ 15 occurs maximum number of times. So the mode of the given data is equal to 15. ஸோ இதுதான் இந்த 4th கொஷினோட ஆன்சர். ஸோ உங்களுக்கு டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து மாடு கண்டுபிடிக்கிறதும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மேக்ஸ் தீர்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் பார்க்கலாம். Objective type questions, 5th one. The colors used by the 6 students for drawing is blue, orange, yellow, white, green and blue. Then the models கொடுத்துட்டு the color of the 6 students ஓட colors கொடுத்துருக்காங்க. blue, orange, yellow, white, green and blue. blueங்கிறது பார்த்தீங்கன்னா 2 times இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்த கலர் எந்த கலர் அப்படின்னா ப்ளூ கலர். ஸோ ப்ளூங்கிறது ஆப்ஷன் 1 இருக்கு. ஏன்னா நமக்கு மாட் அப்படின்னாலே என்னது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ். 6th one. ஃபைண்ட் த மோட் ஆஃப் டேட்டா. இதில் பார்த்தீங்கன்னா 3 6 9 12 5 15 கொடுத்துட்டு இதோட மாடு கேட்டிருக்காங்க. மாடு அப்படின்னா என்ன? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எந்த வேல்யூஸ் வந்து இருக்கோ அக்கர் ஆகுதோ அதுதான் வந்து மாடு. இப்போ எங்கேயாவது இந்த ரிப்பீட் ஆயிருக்கா? 3 ரிப்பீட் ஆயிருக்கா? 6 ரிப்பீட் ஆயிருக்கா? 9 ரிப்பீட் ஆயிருக்கா? 12 ரிப்பீட் ஆயிருக்கா? 15 ரிப்பீட் ஆயிருக்கா? இல்லவே இல்லை. ஸோ நோ மோடு தான் இதோட ஆன்சர். ஆமாம், ஆப்ஷன் 4 நோ மோடு. 7th one. ஃபைண்ட் த மோட்ஸ் ஆஃப் த கிவன் டேட்டா 2 1 1 3 4 5 2. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டானா என்ன சொன்னேன்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எந்த வேல்யூ வந்துருக்குன்னா 2 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது. அப்புறம் 1 பார்த்தீங்கன்னா அதுவும் 2 டைம்ஸ் இருக்குது. 3 1 டைம் தான் இருக்குது. 4 1 டைம் தான் இருக்குது. 5 1 டைம் தான் இருக்குது. ஸோ யார் 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க? 2 டைம்ஸ் இருக்குது அண்ட் 1 டைம் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2வும் 1 தான் இந்த டேட்டாஸோட மாடு. இப்போ 2 and 1 அப்படிங்கிறது ஆப்ஷன் 3ல இருக்குது. புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மேக்ஸ் தீர்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம 5.3 பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.